புகையிலையில் வந்து மோர் தென் 400 கெமிக்கல்ஸ் இருக்கு. அதில் நமக்கு நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடிய 60 கெமிக்கல் வந்து கார்சினோஜெனிக் சொல்லுவோம். கேன்சர் காஸ் பண்ணுற பொருட்களும் அது அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட்லி அதிகமாக இருக்க பொருள் வந்து நிக்கோட்டின் சொல்லுவோம். அந்த சிகரெட்டை எரிக்கிறப்ப அதுலேருந்து வர கார்பன் மோனாக்சைடு, டார் அந்த பார்ட்டிகல்லாம் ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. இதில் மோஸ்ட் டாக்ஸிஜெனிக் பார்த்தீங்க அப்படின்னா பென்சின், ஃபார்மால்டிகைடு அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிஜெனிக்கு. ப்ளஸ் சுவை ஊட்டும் வகையில் அதில் வந்து நிறைய சால்ட்டு, சுகர் அந்த மாதிரி அடிக்டிவ்ஸும் ஆட் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறவரே புகையை உள்ளக்க இழுக்கெடுத்து அதனால அவருக்கு வர்ற எஃபெக்ட் தான் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங்ஸ் சொல்லுவோம். பேசிவ் ஸ்மோக்கிங் ரெண்டாவது வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு. அது அந்த புகை வெளியேறதுனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பாதிப்படுறது வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஆர் பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒரு ஃபாதர் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டில் பக்கத்துலேயே வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவர் ஸ்மோக் பண்ணுறனால அதனால அவங்களுக்கு ஏதாவது விளைவுகள் வர்றதுன்றது வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்டரி ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். அடுத்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்கிறது. தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஸ்மோக் பண்ணிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. வேற யாராவது தெரியாதவங்க அந்த ஸ்மோக்கிங் பண்ணுற இடத்துக்கு வர்றப்ப அந்த ஸ்மோக் பார்ட்டிக்கல் இன்ஹேல் பண்ணி வர்றதை வந்து நம்ம தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். புகையிலை வந்து நம்ம உடம்புல வந்து எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ முதல்ல பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயினில் போகிற ரத்த குழாயில் வந்து அதிகமாக கொழுப்பை டெபாசிட் பண்ணி அத்திரோஸ்க்ளரோசிஸ் சொல்லுவோம். அதனால வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ரத்த குழாயில் வந்து அந்த கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சு நாள்பட்ட ரத்த குழாய் வியாதிகள், கிரானிக் வாஸ்குலர் டிசீசஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்மோக் பண்ணுறோம்ல, ஸ்மோக் பண்ணி அந்த நிக்கோட்டின் உள்ளக்க இன்ஹேல் ஆகி ரத்தத்தில் கலந்து பிரெயினில் வந்து டோப்பமைன் ஒரு ரிசெப்டார் இருக்குது. அந்த ரிசெப்டாரில் போய் ஆக்ட் ஆகி அதனால அவங்களுக்கு வந்து ஒரு யூஃபோரிக் எஃபெக்ட் வரும். ஒரு அஜிடேஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் வரும். இதெல்லாம் பிரெயினில் வர்ற எஃபெக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டில் போகிற ரத்த குழாயில் வந்து கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சு ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஹார்ட் ரிதம் டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா லங்ஸில் வந்து மூச்சுக்குழாயில் வந்து அந்த ஸ்மோக் பார்ட்டிக்கல் டெபாசிட் ஆகி அதனால இன்ஃப்ளமேஷன் வீக்கமாகி கிரானிக் பிராங்கைட்டிஸ், எம்பைசிமா அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு திணறல், ரொம்ப இருமல், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி லங்ஸில் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதுக்கடுத்து ஓரல் கேவிட்டியில் நம்ம வாயில் புகையிலை வைக்கிறப்பன்றது வந்து அங்கே உள்ள மியூக்கோசா நல்லா இரிட்டேட் ஆகி ஓரல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து உணவு குழாயில் வந்து உணவு குழாயில் வந்து யூசோஃபேஜியல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது ஜிஆர்டி கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீசஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.